நீங்க இது வரையும் நீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தானங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க. நாங்க ஒரு புதுசா ஒரு எஸ்டிகே இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த எஸ்டிகே பேர் வந்து ஃப்ளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஃப்ளிட்ட பத்தி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா, இதுக்கு முன்னாடியே ஃப்ளிட் இருக்கு. ஆ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து நீங்க ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, ஃப்ளிட் வந்து மல்டி பிளாட்ஃபார்ம்க்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு புது குண்ட தூக்கி போடுறாங்க. என்னய்யா இது? நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்ப என்னன்னா தனித்தனியா பேசுறீங்க அப்படின்ற மாரி நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. Kotlin மல்டி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா, அது வந்து ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸ் எல்லாத்துலயும் நீங்க வந்து கோட் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னாக்கா, 100% கோட் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி வச்சுட்டு அத வந்து லாக் எல்லாம் பண்ண முடியல. லாக் பண்ண முடியல. Firebase லாக் எல்லாம் இன்வோக் பண்ண முடியல. ஏன்னா வந்து அதுக்கு ஈக்குவலன்ட்டான லைப்ரரிஸ் வந்து இன்னும் அப்கிரேட் ஆகல. ஸோ அந்த மாரி நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம். எல்லாமே எங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து Facebook, Google இதெல்லாம் வந்து சொல்றாங்க.